பார்க்க போகிற லேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் லெபார்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் ஃபண்டமெண்டல் லேப்ஸ். மொத்தம் இங்கே 6 செக்ஷன் இருக்குது. கோர் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 செக்ஷன் இருக்குது. அது வந்து ஃபிட்டிங், கார்பென்ட்ரி, பிளம்பிங், ஷீட் மெட்டல், வெல்டிங், ஃபவுண்ட்ரி. இதே நான் கோர் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங், கார்பென்ட்ரி, பிளம்பிங், ஷீட் மெட்டல், வெல்டிங், ஃபவுண்ட்ரி மட்டும் இருக்காது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த லேப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லேப்லையும் அங்கே என்ன டூல்ஸ், நம்ம பேசிக் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த பேசிக் டூல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த டூல்ஸோட பர்பஸ் அண்ட் அதோட நேம்ஸ் என்னென்னங்கிறதுலாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் அந்த லேபில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பென்ட்ரினா அந்த கார்பென்ட்ரி செக்ஷனில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், என்ன டூல் யூஸ் பண்ணுறோம், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன பர்பஸ் அங்கே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேபுக்கும் 1 by 1 பார்ப்போம். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிற லேப் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல். இந்த ஷீட் மெட்டல் லேபில் நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன அப்ளிகேஷன்ஸாக இது ஷீட் மெட்டல் யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன மாடல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பார்க்கலாம். சரிங்களா? வந்து ஷீட் மெட்டல்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஷீட்னா அதோட திக்னஸை மெஷர் பண்ணி தான் அது ஷீட்டா பிளேட்டான்னு டிஃபைன் பண்ணுறோம். ஷீட்ங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஷீட்டோட திக்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் யூஸ் பண்ணி அதோட திக்னஸை மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? இதுக்கு வந்து நைலான் ஹேமர், பால் பின் ஹேமர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு, பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹேமர்ஸ் யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேமர் நம்ம யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நைலான் ஹேமர் வந்து ஷீட்டை டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நைலான் ஹேமர் யூஸ் பண்ணுறோம். பால் பின் ஹேமருக்கு வந்து பஞ்சிங் அப்படி பர்மனன்ட் மார்க்கிங்க்கு பால் பின் ஹேமர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் மாலட் இருக்குது, சிப்பிங் ஹேமர் இருக்குது, கிளா ஹேமர் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேமர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த லேப்ல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிப் கட்டர். இந்த ஸ்னிப் கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி ஷீட்டை வந்து இந்த மாதிரி ஷேப்புக்கு தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஷீட் வர ஓவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணுறோம், கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம். இதுல இருந்து இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணுறதுக்கு ஸ்னிப் கட்டர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபிளாட் சிசில். ஃபிளாட் சிசில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கார்பென்ட்ரி இந்த ஷீட் இந்த மாதிரி ஷேப் ஷேப் வர இடத்துல மெட்டீரியல் ரிமூவுக்காக இந்த ஃபிளாட் சிசில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிவைடர். இந்த டிவைடர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கிங் பர்பஸ், தென் ஆர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மார்க்கிங்கில் டிவைடர் யூஸ் பண்ணுறோம். ஸ்கிரைபர். ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டில் நம்ம மார்க்கிங் பர்பஸ்க்கு ஸ்கிரைபர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் கேஜிங் யூஸ் பண்ணியிருப்போம் மார்க்கிங்க்கு. அதே மாதிரி இங்கே வெறும் ஸ்கிரைபர் மட்டும் ஷீட் மெட்டலில் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சஸ். பஞ்சஸ்ன்னு எடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பஞ்சஸ் இருக்குது. சென்டர் பஞ்ச் இருக்குது, ஹாலோ பஞ்ச் இருக்குது, நம்பர் பஞ்ச் இருக்குது, டாட் பஞ்ச் இருக்குது, பின் பஞ்ச் இருக்குது, லெட்டர் பஞ்ச் இருக்குது. இது மோஸ்ட்லி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் பர்மனன்ட் மார்க்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட்டில் நீங்கள் பண்ண மாடலில் ரோல் நம்பர் எழுதணும்னா அதில் நம்பர் பஞ்சும் லெட்டர் பஞ்சும் யூஸ் பண்ணி அதை நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் பஞ்சில் 0 to 9 இருக்கும், லெட்டர் பஞ்சில் A to Z இருக்கும். நம்ம காமனாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற பஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சு, டாட் பஞ்சு, பிரிக் பஞ்சு. இதை எப்படி வேரி பண்ணுவோம்னா சென்டர் பஞ்சுங்கிறது அதோட ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும், டாட் பஞ்சுனா 60 டிகிரியாக இருக்கும், பிரிக் பஞ்சுனா 30 டிகிரியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட்டிங் லேப்ல மார்க்கிங் பர்பஸ்க்கு பர்மனன்ட் மார்க்கிங் பண்ணுறப்போ பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ். இது எதுக்குன்னு சொன்னேன்னா ஷீட் மெட்டலோட திக்னஸ் மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெவல் ப்ரொடெக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மெஷர்மெண்ட்டும் ஆங்கிள், அதாவது இந்த மாதிரி கோன் மேக்கிங் இந்த மாதிரி மாடல் பண்ணுறப்போ மெஷர் பண்ணுறதுக்கு பெவல் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் டிவைசஸ். இந்த ஹோல்டிங் டிவைசஸ் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம்னா மெட்டீரியலை கம்ஃபர்டபுளாக ஹோல்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஹோல்டிங் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் வைஸ், இது ஒரு டைப் ஆஃப் ஹோல்டிங் டிவைசஸ். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வீல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வீல்ஸ் யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோல்டிங் டிவைசஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளம்பிங் எடுத்தோன்னா அங்கே பைப்
வைஸ் இருக்கும். அது சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் கேரி பண்ணுறதுக்கு பைப் வைஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் வைஸ், தென் இந்த மாதிரி டைப் ஹேண்ட் வீல்ஸ், தென் இந்த ஒரு செட்டப் ஆஃப் ஹேண்ட் வீல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஷீட் மெட்டல்னால பெண்டிங் பர்பஸ் அண்ட் ஃபோல்டிங் பர்பஸ்க்கு இந்த மாதிரி ஹோல்டிங் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல் நம்ம பண்ணலாம். ஸ்கொயர் டேப்பர் ட்ரே, கோன் மேக்கிங், டஸ்ட்பின், இந்த மாதிரி நிறைய மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே பண்ண போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டேப்பர் ட்ரே. நெக்ஸ்ட் போகிற மாடல் வந்து ஸ்கொயர் டேப்பர் ட்ரே. அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா GI கேல்வனைஸ்ட் அயர்ன் ஸ்டீல். இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜில் 36 கேஜ், 0.19 mm. நெக்ஸ்ட் ஷீட் மெட்டலோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா பீரோஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அலமாரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் ஒர்க் பண்ணியிருப்போம். தென் சிம்னிஸு, டனலு, இதோட ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் யூஸ் பண்ணியிருப்போம். இண்டஸ்ட்ரி பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸோட பாடிஸ் எல்லாமே ஷீட் மெட்டல் ஒர்க் தான். தென் ஏரோகிராஃப், ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் ஷீட் மெட்டலில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாடலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த டயக்ராம் அப்படியே இந்த ஷீட்டில் ஸ்கிரைபர், இதுதான் ஸ்கிரைபர். இந்த ஸ்கிரைபர் யூஸ் பண்ணி ஸ்டீல் ரூல் யூஸ் பண்ணி மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி கட் பண்ணுறது, ஃபோல்ட் பண்ணுறது, பெண்ட் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டேப்பர் ட்ரேக்கு இந்த டயக்ராம் தான் இந்த ஷீட்டில் மார்க் பண்ண போகிறோம். இதோட அவுட்டர் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 110 mm. இப்போ இந்த ஷீட்டை அந்த 110 mm-க்காக நம்ம கட் பண்ண போகிறோம். எப்பவுமே எனக்கு என்ன ரெக்யர்மெண்ட் டைமென்ஷன் இருக்கோ அதை விட எனக்கு இருக்கிற ரா மெட்டீரியல் சைஸு அதிகமாக இருக்கும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அலவன்ஸ்னு சொல்லுவோம். அதிகமாக இருந்தால் தான் இந்த ரெக்யூர் சைஸ்க்கு நான் மெட்டீரியலை கட் பண்ண முடியும். இப்போ எனக்கு அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் 110 mm ஸ்கொயர் ஷீட்டாக இருக்குது. இதை 110 mm-க்கு கட் பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்டீல் ரூல் மெஷர் பண்ணுறதுக்கு மார்க்குக்கு ஸ்கிரைபர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கிறோம். எனக்கு இங்கே இப்போ 16 இருக்குது. எனக்கு வேணுங்கிறது 110 mm. நான் இங்கே 110 mm மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரைபர் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணுறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கிங் லைன் வந்திருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி மார்க் பண்ணால் தான் அந்த மார்க் நம்மளுக்கு வியூ ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து 110 mm இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேயும் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதை எனக்கு மெஷர் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்து ஓவராலாக 110 mm ஸ்கொயராக எனக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் ஸ்னிப் கட்டர், ஷீட்டை கட் பண்ணுறதுக்கு ஸ்னிப் கட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்னிப் கட்டர் யூஸ் பண்ணி அந்த மார்க்கிங் அவுட்டரில் நம்ம அதை கட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க கரெக்டாக ஷீட்டை அந்த லைனில் மார்க்கிங் அவுட்டரில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு 110 mm-க்கு நம்ம கொண்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க மார்க்கிங்கை அப்படியே நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ 110 mm வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கார்னரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இந்த கார்னர்லேருந்து 5 mm ரைட் சைட், 5 mm லெஃப்ட் சைட், இதே மாதிரி 4 கார்னர்லேயும் மார்க் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இங்கே 5 mm இருக்குது. இங்கே நான் 5 mm மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 5 mm லைன். நெக்ஸ்ட் இங்கே 5 mm மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 4 கார்னர்லையும் 5 mm மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்க லைனை ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? இங்கேயும் 5 mm, இங்கேயும் 5 mm. இப்போ இந்த ஆப்போசிட் இருக்க லைனை
ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே 5 mm, அகைன் இந்த கார்னர். இப்போது இந்த மாதிரி இந்த அவுட்டர் லைன் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த ப்ளூ லைன், இந்த ப்ளூ லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 5லேருந்து 20 mm, தென் இந்த சைட் 5லேருந்து 20 mm. இதே மாதிரி 4 கார்னரும் மார்க் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த 5லேருந்து 20, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 mm மார்க் பண்ணதுக்கப்புறம் 5லேருந்து 20, அகெயின் 5லேருந்து 20 இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 mm இருக்கும். இந்த 60 mm கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணது எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 mm, இங்கே 20, ஓவராலாக 25, இந்த சைட் 25, இங்கே 25, ஓவராலாக 50 ப்ளஸ் 60 வந்து பார்த்தீங்கன்னா 110 mm. அப்போ உங்களுக்கு 60 இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ண இந்த ஸ்கொயர் வந்து 60 இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணது கரெக்ட். ஓகேங்களா? நம்ம மார்க் பண்ணி ஷீட் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் இதில் இருந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஸ்கொயர் லைனுக்கு ஒரு 5 mm லைனுக்கு ஒரு ஜாயின் இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. அதாவது இந்த 5 mmலேருந்து இந்த லைன், இந்த 5 mmலேருந்து இந்த லைன், இதே மாதிரி 4 கார்னர்லையும். இதே மாதிரி 4 கார்னரையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 mmலேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி 4 கார்னர்லேயும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போது இந்த மார்க் பண்ண லைனை மட்டும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்னிப் கட்டர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்னிப் கட்டர் யூஸ் பண்ணி அந்த எட்ஜ் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறோம். இதே மாதிரி 4 கார்னர்லேயும் அந்த எட்ஜை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறோம். 4 கார்னரும் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்கொயர் டேப் மாடலில் வியூ ஆகிருக்கும். சரிங்களா? இது கட்டிங் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெண்டிங், ஃபோல்டிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிங் டிவைஸ் வந்து பெஞ்ச் வைஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? வந்து மார்க்கிங் உங்கள் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த 5 mm லைன், இந்த 5 mm லைன் வந்து பெஞ்ச் வைஸ்குள்ளே இருக்க மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கங்க. தென் நைலான் ஹேமர் யூஸ் பண்ணி ஷீட்டை நல்லா இந்த பொசிஷனுக்கு ஹோல்ட் பண்ணுங்க. தென் ஹோல்டிங் டிவைஸ்லேருந்து ஷீட்டை வெளியே எடுத்துகிட்டு இந்த ஆன்வில் யூஸ் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக அதை மார்க்கிங் கின்னரில் ஃபோல்ட் பண்ணணும். தென் ஃபைனலாக இந்த வெளியே நீட்டிகிட்டு இருக்க ஷார்ப் எட்ஜஸை ஸ்ட்ரிப் கட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சைட் பண்ணியிருக்க மாதிரி இந்த 4 சைடும் இதை ஃபோல்ட் பண்ணி இந்த ஷார்ப் எட்ஜஸை கட் பண்ணிடணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4 கார்னரும் இந்த மாதிரி மார்க்கிங்க்கு இன்னரில் ஃபோல்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரை ஆன்விலுக்கு மேலே வச்சதுக்கப்புறம் இந்த லைனை வந்து கரெக்டாக ஃபோல்ட் ஆகிற மாதிரி மார்க்கிங்க்கு அவுட்டரில் ஃபோல்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்வில் இங்கே பெண்ட் ஆகுது, தென் லைன் இங்கே இருக்குது. அப்போ கொஞ்சம் உள்ள அவுட்டரில் இது பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி
மார்க்கிங்க்கு அவுட்டரில் ஃபோல்ட் பண்ணிடுங்க. இந்த மார்க்கிங் நம்ம வெளியே தெரிஞ்சால் தான் ஆன்வில் கரெக்டாக யூஸ் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் சைடு. Again the third side. இந்த மாதிரி நம்ம 4 சைடும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைனல் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டேப்பர் ட்ரே இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு மார்க்கிங்கு அவுட்டர் ஃபோல்ட் பண்ணியிருப்போம், தென் மார்க்கிங்க்கு இன்னர் ஃபோல்ட் பண்ணியிருப்போம். இதுதான் நம்ம பண்ண போகிற மாடல்.